அஸ்ஸலாமு அலைக்கும் தோஸ்தோ. இன்றைக்கி நம்ம ஜிம்மில் ஒரு சின்னதாக ஒரு கேம் விளையாடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுவுமே ப்ரீ பிளான்ட் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பித்தோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஜிம் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஃபன் கேம் விளையாடி இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தப்பா பண்ணுறேன் அதுல இருந்து பண்ணல. சரி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண கூட அடுக்கணும், எல்லாத்தையும் கலச்சிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணுடா, அப்புறம் அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போய்டுவான். நல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏற்படுது, அவன் முடிச்சு போய்டுவான். அருண் அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்குவாங்க. கமான் மாஸ்டர். அது அடைக்கணும்னா இந்த போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிராக்டிஸ் கிடையாது, பிராக்டிஸ் பண்ண வந்தல. நான் 2 நாளா செஞ்சுட்டா 2 நாளா செஞ்சேன். மட்டும் 2 கை பத்தாதுடா. பிராக்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. போன் இல்ல அடுத்து பிரபா சார் ட்ரை பண்ணுவாரு. 35 எடுத்தாரு சார். பார்த்து 25 நல்லா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணா 30 கை நல்லா பிளேஸ் பண்ணா கை நல்லா பிளேஸ் பண்ணு சரியா. கிளாப் பண்ணுங்கப்பா. சார் எஸ் குட். ஆமா சார். அருண் நோனா தள்ளிவிடு, வரமா தள்ளிவிடு சார். கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஈஸி தான் சார். பண்ணலாம், டபுளா வார்ம் பண்ணிக்கலாம். எஸ் சார் குட். இன்னும் நல்லா சார். ஈஸி சார். grip ஒழுங்கா பிடிங்க. குட். லாஸ்ட் ஒன் 30 மட்டும் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் குட். லாஸ்ட் புரியுதா? என்னால என் மனம் எனக்கு ரிஸ்க் இருக்கு. பிளஸ் கை பைக்கு காப்பி வேண்டியது. அதுதான் அவசரமா பட வேண்டாம். முடிஞ்சா பாக்க ஓகேயா போட வேண்டியது. bro அதிகமா இருக்கு, எல்லாமே போடுங்க. அவர் எடுத்து ஓரமா வச்சிராரு. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுமா? அது ஸ்டார்ட் வார்ம் மாதிரி செக் பண்ணிட்டு ஆரம்பிச்சு. அடி அத வந்து ஒரு வார்ம் மாதிரி ஃப்ரீ எக்சர்சைஸ் மாதிரி பண்ணனும்னா எஸ் குட். கம் ஆன் வெரி குட். குட் யா போடு அரே போடா போடு தள்ளிவிடு. எஸ் தள்ளிவிடு. குட். அரே நல்லா பிளேஸ் பண்ணு. குட். எஸ் முடியும். குட் குட் போடா. எஸ் ஸ்டார்ட் பண்ணு, நல்லா பண்ணு. ஈஸி தான். பட் இன்னும் ஒண்ணே தள்ள. மைண்ட் செட் நல்லா வை. தள்ள. எஸ் சூப்பர்.
தேர்ட்டி போட்டீங்க. கமான் கமான் ப்ரோ, போடு ப்ரோ, போடு ப்ரோ. பார்த்து பார்த்து பார்த்து. அப்படி பண்ணு. குட் குட். காலை ஏறி காலை கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணு. கால் குட். நல்லா பிரஸ் பண்ணு. போல போல போல. நம்மள போட்டு தீர்த்தோம். போடு போடு போடு. Come on. Retake. Come on, bro. Come on, come on. Yes. Yes, come on. Up. Come on. அன்னைக்கு தான் நான் அவன் கேம் ஸ்ட்ராட்டஜியை நோட் பண்ணேன். நம்ம எல்லாரும் பிளான் ஏ பிளான் பின்னு 2 வச்சிருப்போம். ஆனால் பெஞ்சமின் மட்டும் 3ஆவதா பிளான் சின்னு ஒன்று வச்சிருப்பான். அவன் 3 பிளானுக்கும் ஒரே டைமில் காய் நகர்த்த ஆரம்பிப்பான். இது எதுவுமே அவன் ஆடும்போது நமக்கு தெரியாது, ஆட்டத்தை முடிக்கும் போது நமக்கு தெரியும். கமான்ரா சூப்பரா சூப்பரா. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுப்பா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து பெரிய கேம் கிடையாது, உங்களோட சேர்த்து நான் தூக்கியிருப்போம். சரி எல்லாம் கஷ்டப்படுவாங்க தான் நம்ம விடுறோம். எதுக்காக தெரியலையா சார்? செஞ்சு இப்போ எவ்வளோ செமினார் இருக்குன்னு
ஓகே சூப்பர். குட் ட்ரை. லெஃப்ட் ஹேண்ட் இது. ப்ளேஸ் பண்றேன். ஓகே ப்ளேஸ் பண்ணு. ரஜினிஷ் நல்ல ஹார்ட் ஒர்க்கர். ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு? வாரமா தள்ளி வை. ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நம்மள தூக்கி தள்ளி வைக்கடா. ப்ளேஸ் பண்ணி தருவீங்க. குடிக்கிறது கொடுங்க. ஸ்டெடியா நோத்துங்கப்பா. ஒரு நிமிஷம் குமார் ஹாய் கல்ல வாங்கி கல்லாட்டா ஆடுற வாங்கும்போதே கலாட்டா வேணடா. ஓ தலைவரே வந்து 40 கேஜி இருக்கா? விடுடா. சூப்பர் சூப்பர். ஸ்டார்ட் பண்ணு. 1 2 நம்மள அப்படியே ரிலீஸ் பண்ணலாம். 3 சூப்பர் வெரி குட். சூப்பரா பண்ணீங்க சார். வெரி குட். Come on sir. Careful. பொறுமை சார். Very good. Yes. Push button, sir. Yes. தூக்கிட்ட. கமான் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம். Good. हमने शुरू நல்லா பண்றா. Yes. கையில வாங்க. பொறுமை. Careful. பொறுமை சாமி. Try பண்றா. Hey, go. வா. பொறுமை. எல்லாம் ஒண்ணா போட்டோ எடுக்கணும். சரியா? முடிஞ்சு. போட்டோகிராஃபர் நீ கிடையாது. ஸ்டாண்ட். எடுத்துறோம். ரைட். பிரைஸ் சரணும் நம்ம டீம் தான். போட்டோ வரணும். கமான். மட்டும் பாப்பா. எஸ். கோ ஃபினிஷ் பண்ணு. பாத்து பொறுமை. லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஓகே. லெஃப்ட் ரைட். குட் चलो. கம் ஆன். இது காரணம் நீ தான் வந்து எப்படி சொல்லுங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஒண்ணா சொல்லி கொடுத்தியா